கருணையை மனித வடிவமாக்கினால் அவர்கள்தான் இப்படிக்கு இவர்கள் மனிதர்கள். அன்பை ஆக்கப்பூர்வமான சக்தியாக கொண்டு பயணிக்கும் இவர்களை சந்திப்போம். பொதுவாக பெருநகரங்களில் தனித்து வாழும் வயதானவர்களிடம் மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்றதில்ல. அதனால் அவங்களுக்கு பல்வேறு சத்து குறைபாடுகள் ஏற்படுகிறது. அதுவும் சுகர், பிபி அதிகம் இருக்கும் முதியோர்களுக்கு உணவு முறை சரியாக இருக்கணும். குற்றாலத்தை அடுத்த இளஞ்சியில் வசிக்கும் துரை தம்புராஜ், தனிமையில் வாழும் முதியோர்கள் முதுமை காரணமாக தங்களின் உணவு தேவைகளை நிறைவேற்ற இயலாத மூத்த தம்பதியருக்கு காரம், உப்பு குறைவான பத்திய சாப்பாடு தயாரித்து வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறாரு. என் பேர் துரை தம்புராஜ். நான் ஒரு இன்ஜினியர். 1991 ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இளஞ்சி ஊரில், இது என்னுடைய ஒய்ஃபுடைய ஊர், கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அவளும் அவங்க அப்பாவுக்கு ஒரே மகா, வீடு இருந்தது, கொஞ்சம் சொத்து இருந்தது, இங்கே வந்து செட்டில் ஆனோம். நான் வரும்போது இந்த ஊரில் சீனியர் சிட்டிசன் கவுன்சில்னு ஒரு ஆர்கனைசேஷன், மூத்த குடிமக்கள் மன்றம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒரு 10 வருஷமாக நான் தான் இந்த மூத்த குடிமக்கள் மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறேன். அவங்க பிரச்சனைகள் என்ன அதை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாத்துக்கும் பென்ஷன் வருது, ஹெல்த்துக்கு காப்பீடு திட்டம், மருந்துகள்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க சங்கடப்பட்டது ஒரே ஒரு விஷயந்தான், சாப்பாட்டுக்கு. லேடிஸுக்கு வயசானதுனால சமையல் பண்ண முடியல. சமயக்காரனை வச்சா 200 ரூபாய் குறைஞ்சி சமயக்காரன் வரமாட்டான். இவங்களுக்கு மொத்த சாப்பாட்டு செலவே 3000 ரூபா தான் பட்ஜெட்டு. அவனுக்கு 6000 ரூபா கொடுத்தா அப்புறம் எப்படி இவங்களால் சமையல் பண்ண முடியும்? எல்லோரும் பென்ஷன் அடிச்சு 10,000 15,000 ரூபா தான் பென்ஷன் வாங்குறாங்க. பணக்காரங்க இல்லை. பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருக்காங்க. பிள்ளைகள் இவங்களுக்கு பணக்காரனா பணத்தை அனுப்ப முடியுமே ஒழிய ஒரு சமயக்காரனை போட்டு ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சௌகரியம் பத்தாது. சரி, காலையிலையும் மாலையிலையும் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்புவோம். அதுக்கு தனியாக இங்கே ஒரு கிச்சன் ஒன்று ஏற்பாடு பண்ணோம். சமயக்காரனுக்கு சம்பளம் கொடுத்துருவோம், அவர் அசிஸ்டன்ட் சம்பளம் கொடுத்துருவோம். 2 ஆட்டோவை காலையிலையும் மத்தியானம் கொண்டு கொடுக்க சொல்லி, பரிமாறுற வேலைகள், இந்த பர்ச்சேஸ் பண்ணுற வேலைகள்லாம் நாமளே பண்ணுவோம், சீனியர் சிட்டிசனே பண்ணுவோம் அப்படின்னு. சீனியர் சிட்டிசன்ஸ் காலையில் 2 பேர் வரணும், மத்தியானம் 2 பேர் வரணும். அவங்களே வந்து பரிமாறுவாங்க. 25 பேர் சாப்பிட்டது இன்றைக்கி 130 பேர் சாப்பிட்றாங்க. இந்த தொழிலில் உள்ள ஒரு சேவை மனப்பான்மை அறிஞ்சு சமயக்காரங்களும் ஒழுங்காக காலையில் 4:30 மணிக்கு வந்துடுவாங்க, 10:30 மணிக்குள்ளே சமையல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மூத்த குடிமக்கள் பண்ணுறதுக்கு ஒரு அட்வைஸ் ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் VS நடராஜன்னு, ஒரு ஜெரியாட்ரிக் எக்ஸ்பர்ட். அவர் தான் தமிழ்நாட்டிலே பெரிய ஆள். அவரும் இதில் ரொம்ப ஈடுபாடு. இந்த சாப்பாடு இப்படி கொடுங்க, என்ன மெனு கொடுக்கணும், உப்பு உரைப்பு புளிப்பு இருக்கவே கூடாது அப்படின்ட்டார். ஒரு நாள் வந்து அந்த தானியம் போட்டுட்டார், வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, இதை அவிச்சு கொடுங்க, அது கூட உப்புமா வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்குறோம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. எவ்வளவு செலவாகிறதோ, எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே வகுத்து இன்றைக்கு தேதியில் அது 75 ரூபா ஆகுது. ஆண்களும் 30 வயசான ஆண்களும் 30 வயசான பெண்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து ஒரு பெரிய சர்வீஸ். எல்லா ஊர்லேயும் இது வந்தால் இது நல்லது. எல்லா ஊர்லேயும் ஆரம்பிக்கலாம். நிறைய என்ன போல் ஆட்கள், ரிட்டையர் ஆன ஆட்கள், கொஞ்சம் வசதியான ஆட்கள், வேலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க தனக்குன்னு வாழாமல் பிறருக்கு வாழ்ந்தால் ஒரு திருப்தி. உணவு விஷயத்தை தாண்டி முதியோர்களுக்கான மருத்துவ முகாம், கலந்துரையாடல், இலக்கிய கூட்டம் அப்படின்னு ஏதாவது ஆரோக்கியமான விஷயங்களை நடத்திட்டு வர்றாரு தம்புராஜ். தன்னை போன்ற முதியோர்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியமாக இருக்குது. வளர்க உங்கள் தொண்டு தம்புராஜ். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்தவர் கண் மருத்துவர் பாரிக்குமார். படிக்கும்போதே சேவை மனப்பான்மை கொண்ட பாரிக்குமார் கண் மருத்துவர்கள் குறைவாக இருந்த தருமபுரியில் கண் மருத்துவமனை தொடங்கி அப்போதிலிருந்து ஏழைகளுக்கு தொடர்ந்து இலவச சிகிச்சை அளித்து வருகிறார். என்னுடைய பெயர் டாக்டர் பாரிக்குமார். கடந்த 25 வருடங்களாக கண் மருத்துவராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தருமபுரிக்கு ரொம்ப தேவையுள்ள மாவட்டம்னு சொல்லி நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு
கண் அறுவை சிகிச்சைகள்லாம் அதிகமாக நடைபெறாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் 15 வருஷங்களுக்கு முன்னால் வரும்போது அப்போது அறுவை சிகிச்சைலாம் ஆரம்பித்து ஏறக்குறைய இப்போது 30,000 கண் மருத்துவ சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், லென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் வசதி குறைந்தவர்களுக்கு இலவசமாக பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய மோட்டிவ். ஏறக்குறைய 15,000 ஆப்ரேஷனுங்க ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறோம், இலவசமாக பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கண் மருத்துவரும் ஒரு குறிக்கோள் வச்சு இவ்வளோ ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்தியாவில் கேட்ராக்ட் பிளைண்ட்னஸே இருக்காது. அதாவது 2 கண்ணும் தெரியாமல் கைப்பிடிச்சு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு கட்டு பிரித்து அவங்க கண் பார்வையோடு போகும்போது கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவாங்க, கடவுள் பார்க்குற மாதிரியும் சொல்லுவாங்க. இல்லைம்மா, கடவுள் மேலே நாங்கள் மனுஷர்கள் தான், உங்களை மாதிரி தான் மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி இதை உங்களால் முடிஞ்சதை நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லும்போது அந்த உண்மையான அந்த ஆத்ம திருப்தி எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் பயனடைகிறாங்க. என்னென்னா ஒரு பேயிங் பேஷண்ட்டுக்குரிய மருந்து செலவுகளை பயன்படுத்தி இன்னொரு வசதி குறைந்த ஒருவருக்கு ட்ரீட் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட். இதை பண்ணிகிட்ருக்குறோம். இது போக கண் தான மையம் ஒன்று ஆரம்பித்து இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இப்படிப்பட்ட எல்லா சமுதாய சேவை குழுக்களையெல்லாம் ஒருங்கிணைச்சி தருமபுரி ஐ ஃபோரம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எந்த மக்கள் கண் தேவையுள்ளவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கண் தான பெறப்பட்ட கண்களை பொருத்தி அவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணி ஏறக்குறைய 300 ஜோடிக்குன்னா ஏறக்குறைய ஒரு 600 பேருக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் எப்படி மனநிலைமையில் இருந்தேனோ அதே மாதிரி என்னுடைய மனைவியும் ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் படிச்சுட்டு ஆரம்ப நாள்லேருந்தே சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடவே அவங்க இருந்தாங்க. பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஒரு துளி கூட அவங்களுக்கு கிடையாது. 20 வருஷமாக திருமண வாழ்க்கையில் எனக்கு இது வேணும்னு கேட்டதே கிடையாது. அதனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படி ஒருவேளை கேட்டிருந்தா நான் பணம் சம்பாதிக்க இறங்கியிருப்பேன். அப்படி கேட்காததுனால எனக்கு அந்த ட்ரைவ் இல்லை. அவங்களும் என்னோட கூட இணைஞ்சு என்னை விட அதிகமாக, இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு பேயிங் பண்ணுறேன், ஒரு பேஷண்ட் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுடைய சேவை எப்படின்னு சொன்னால் முழுக்க ஃப்ரீயாகவே பண்ணணுன்றது அவங்களுடைய சேவை. அப்படி ஒசூர் பக்கத்தில் ஐயூர் மலைப்பகுதிகளில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்மார்ட் மினி ஹெல்த் சென்டர்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க முழு நேரமாக முழுவதும் இலவசமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவங்க சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது கடமையாக நினச்சி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நம்ம கடமையாக நினச்சி செஞ்சோன்னு சொன்னால் அந்த சேவை இந்த வார்த்தைகள்லாம் போயிடும். சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது தான் மனுஷ தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 300 பேருக்கு இலவச கண்ணறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாரு பாரிக்குமார். இந்தியாவில் ஆண்டுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமானவங்களுக்கு கண்கள் தேவைப்படுகிறது. மக்கள் பலரும் தாங்களாகவே கண்தானம் வழங்க முன் வரணும். நாம் மண்ணை விட்டு மறைஞ்சாலும் நம்ம கண்கள் பார்வையற்ற பலருக்கு ஒளியாய் அமையணும். இந்த மண்ணில் தொடர்ந்து வாழணும். என்னோட இறுதி காலம் வரைக்கும் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற நான் பாடுபடுவேன். உறுதியாய் சொன்ன பாரிக்குமாரை வாழ்த்தி அங்கிருந்து விடை பெற்றோம். ஒசூர், கிருஷ்ணகிரி குடியிருப்பு பகுதிகளிலையும் சாலைகள்லையும் சுற்றி திரியும் மனநலம் குன்றிய பெண்களை மீட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து கவுன்சிலிங் வழங்கி அவர்கள் சுயநினைவுக்கு வந்த உடனே உறவினர்களிடம் கொண்டு போய் ஒப்படைச்சி வர்றார் கௌதமன். யார் இந்த கௌதமன்? ஏன் அவர் இந்த பணிகளை செய்ய வேண்டும்? என்னுடைய பேர் கௌதமன். ஒரு சாதாரண அரசு ஊழியர். ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இந்த பகுதியில் வரும்பொழுது நான் இங்கே நானாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தேன். ஏன்னா இந்த பகுதி எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிறதுக்காக நான் அந்த பகுதியில் வந்து நான் ஒரு அன்பு இல்லங்களாக ஆரம்பித்து, அனாதை இல்லங்களாக ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அப்போது இங்கே ஒரு சப் கலெக்டர் நாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், என்னை கண்டுபிடிச்சிட்டார். கட்டடம் அரசாங்க கட்டடங்க அது. இந்த கட்டடத்தை அவர் வாங்கி கொடுத்தார். இப்போ எப்படின்னா, இப்போது நம்ம காவல்துறையிலேருந்து ஃபோன் வரும், சில என்ஜிஓக்கள்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, சில டோனர்ஸ் இங்கே போகிறவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அதெல்லாமல் நாங்களும் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த கேஸ் வரும். இப்போ அவங்களாம் வந்த உடனே முதல்ல உள்ளே வரமாட்டாங்க, முடியாதும்பாங்க, பயப்படுவாங்க, திட்டுவாங்க, வல்கராக பேசுவாங்க, அடம்லாம் படிப்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு இது உள்ளே கொண்டு போய் சேர்க்குற வரையில் படுற பாடு இருக்கு, ரொம்ப கஷ்டமாயிடும். இழுத்து பிடிச்சி கொண்டு உள்ளே சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் அவன் நான் பார்க்காம இருக்கணும். 4ஆவது நாள் சரியாயிடுவாங்க. ஏன்னா முதல்ல அவன் குளிக்க வைக்கிறோம்,
நல்லா நல்லா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் குளிச்சிருக்க மாட்டாங்க. சுதந்திரமாக குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு பசிக்கும். முதல்ல நல்ல சாப்பாடு கொடுப்போம். அடுத்து அப்படியே டாக்டர் வராங்க, அவங்கள உட்காந்து பேசுகிறாங்க, கவுன்சிலிங் பண்ணுறாங்க, கவுன்சிலர்ஸ் வராங்க. தொடர்ந்து அவங்கள வந்து பார்க்க பேச அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமேலே அவங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் போக மாட்டோம், என்ன கண்ணாமண்ணான்னு பேசுகிறவங்க எல்லாம் கூட திரும்ப ரொம்ப வெக்கப்பட்டு வருவாங்க, கையெடுத்து கூடுவாங்க. நமக்காக கஷ்டமாக இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி தானே, நம்ம தாய் ஸ்தானத்தில் இருந்து அந்த வேலை பண்ணணும். இங்கே இருக்கிற பயனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப அற்புதமானவர்கள். அப்படி ஒரு மனித இதயம் அவங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம அன்பு செலுத்திட்டோம்னா அதை 100 மடங்கு 1000 மடங்கு திருப்ப செலுத்தக்கூடியவர்கள். வந்தால் ஒரு பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி இது வந்து பார்த்து இவங்கள்ட்ட பேசிட்டு என்னம்மா சவிக்கம்னா ஓடி போய் தண்ணி கொண்டு வருவாங்க, சாப்பிட்றியா பாம்பாங்க, நமக்கு கண்ணு கலங்கி போயிடும். இப்படிலாம் ஒரு எப்படி இவங்களை தெருவில் விட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனுஷங்களெல்லாம் நமக்கு கேள்வி தோணும். ஒரு 110 112 பேர் வரை சேர்ந்துருக்குறாங்க. இந்த 116 பேரில் நாங்கள் கொண்டு போய் வீட்டில் சேர்த்தது எடுத்துகிட்டா ஒரு 56 பேரை சேர்த்துருக்கோம். நாங்கள் இந்த இல்லம் ஆரம்பித்து 2008 இன்னைய வரையில், இன்றைக்கி 2017 வரையில் மளிகை ஜாமான் வாங்கினது கிடையாது. ஆச்சுங்களா? மளிகை ஜாமான் காசு கொடுத்து வாங்கினதில்லை, அரிசி காசு கொடுத்து வாங்கினதில்லை. எல்லாமே பொதுமக்கள் பொருளாக கொண்டு வந்து சேர்ப்பது தான். அதுதான் எங்கள் பெரிய பலம். நான் வந்து ஒரு சிறிய கிராமம், தென்கனிக்கோட்டைக்கு அந்த சைடு வந்து 30 கிலோமீட்டர் சின்ன கிராமம் தான். கரெக்டாக 9th படித்தாங்களான்னா மேரேஜ் ஆகிடும். அந்த ஊரில் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு சூழலில் நாமளும் சிக்கக்கூடாது. இன்னும் வந்து எல்லோரும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற அவங்கள எப்படின்னா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருந்தது. கௌதம் சார் பாலகோகுலான்ட்டு அங்கே வந்து பெண் குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க, அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஆட்டோ பிடிச்சி ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது நானே ஒரு ரொம்ப ஃபீலிங்கில் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே அப்படின்ற கவலை தான் எனக்கு இருந்தது. என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இவங்களை பார்த்த ஒரு 5 நாள்லேயே வந்து நான் என்னுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உள்ள ஏழைப்பாடைகளுக்கு கூட இருக்கிறது, அவங்க கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது, அவங்களோட கூடவே நாமும் உடைய பயணம் பண்ணோம்னா அதில் கிடைக்கிற ஒரு சொல்லப்போனால் ஒரு நிறைவு வாழ்க்கையில் எந்த கோடீஸ்வரனும் கிடைக்காது, எந்த அறிவாளிக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்டவங்களை பாதுகாத்து அவங்க உறவினர்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது ஏற்படும் சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை சார். இந்த ஜென்மத்தில் நான் வாழ்ந்ததுக்கு அடையாளம் அதுதான் சார். அவங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே. உள்ள உருகம் சொன்னார் கௌதமன். நாமும் உருகி அவரிடமிருந்து விடை பெற்றோம். பட்டா சிட்டா பிரச்சனை இருக்கா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போடணுமா? முதியோர் பென்ஷன் பணம் வரலையா? இப்படியான பிரச்சனைகளுக்கு முன்னாடி நின்று 1 பைசா வாங்காமல் தன்னை தேடி வரும் கிராம மக்களுக்கு உதவி செய்கிறாரு ஒரு பெரியவர். இப்படி ஒரு தகவல் கிடைச்சதும் அவரை பார்க்க உடனே கிளம்பணும் திருவண்ணாமலைக்கு. நான் சின்னையன் என் பேர். எங்கள் கிராமத்திலேருந்து நான் ஒரு ரேஷன் கடையில் 84க்கு முந்தைய நாளுக்கு 5 வருஷமாக ரேஷன் கடையில் வேலை செஞ்சேன். இப்போ ரேஷன் கடையிலேருந்து என்னை நீக்கிட்டாங்க. நான் தப்பே செய்யாத நீக்கிட்டாங்க. இனிமேல் கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கேருந்து அப்படியே திருவண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். திருவண்ணாமலைக்கு வந்து பெரியார் டிப்போவுக்கு கேன்டீன் வச்சுருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டத்தில் 100க்கு மேற்பட்ட மக்கள் என்கிட்ட எதனா குறைய சொல்லுவாங்க. குறைய சொல்ல நாங்கள் அதிகாரிகிட்ட எடுத்துன்னு போவோம். 2011 நவம்பர் மாதம் பதிவு பண்ணேன். நாடி வருவோருக்கு ஓடி சென்று உதவும் பொதுநல சேவை மையம். விதவைகள் என்ன பென்ஷன் வாங்கி கொடுப்பேன்.
கல்யாணம் என்றால் நிதி உதவி அந்த இந்த கல்யாண உதவி வாங்கி கொடுப்பேன். மாற்றுத்திறனாளிகள் என்றால் அவங்களுக்கு இலவசமாக சர்வீஸ் செய்வேன். ₹1 கூட வாங்காத, அவங்கள எங்கெங்கே இட்டும் போகாத நானே சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர் காப்பி பேங்க்கில் காசை போட்டு வந்தேன். நான் வந்து யாரையும் கேட்க மாட்டேன் ₹1 கொடு, யாரையுமே இது வரையும் கேட்டதே இல்லை. அவங்களாம் மனம் போது பாக்கெட்டில் எதனா வச்சுட்டு போவாங்க, செலவு வச்சுட்டு. ஒரு சமூக தொண்டு என்பது புனிதமான தொண்டு. அந்த தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போய் பட்டா வேர்த்தீங்கன்னா அது உங்கள் பேரில் தான் வரணும், ஒப்பா பேரில் தான் வரணும், இல்லாத வேற ஒரு ஆள் பேரில் வரும். அப்படி போச்சுன்னா நான் அந்த பட்டாவை எடுத்து 2 மாதம் இப்படி எடுத்துன்னா 3ஆம் மாதம் நான் விற்றுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் நாங்கள் அதை போவோம், உள்ளே போய் எப்படி மாற்றி என்ன டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் மாற்றினேன், எப்படி மாற்றணும்னு கேட்போம். கேட்டால் மறுநாள் மாற்றி கொடுத்துருவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுலேருந்து கிராம மக்கள் வருவாங்க, நிறைய கிராம மக்கள் வருவாங்க. டெய்லி 10 பேர் இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு ஏற்று வேலை இந்த வேலை என்ன எல்லாமே இங்கேயே முடிச்சுட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் மையத்துக்கு எட்டு போவேன். விழிப்புணர்வு என்பது கிராம மக்களுக்கு அவசியமானது. இது வந்து மாவட்டம் முழுசும் எந்த ஊருன்னு தகவலே கிடையாது. அந்த அளவுக்கு என்கிட்ட ஊர் அனைத்து ஊரும் அனைத்து மனுக்களும் இருக்குது. இருந்தாலும் எனக்கு கடைசி ஆத்ம திருப்திக்காக மக்கள் சேவை மகேசன் சேவை என்பதற்காக என்னுடைய உடல் உழைப்பை ஒரு கருதி செஞ்சு கொண்டது. சின்னையன்கிட்ட வியந்த ஒரு விஷயம், இந்த வயசுலையும் தன்னை தேடி வரும் மக்களுக்காக உழைக்கிறது தான். எனக்கு 3 மகன் இருக்காங்க, எல்லாரும் நல்ல வேலையில் இருக்காங்க, ஆளுக்கு 5000 செலவுக்கு பணம் தர்றாங்க. அது போதாதா, நானும் என்னோட மனைவியும் வாழ? என்னோட வாழ்க்கை இனிமே மக்களுக்கு சேவை செய்கிறதுல தான் இருக்குது. மகிழ்ச்சியாக சொன்னார் சின்னையன். நெகிழ்ச்சியாக அங்கிருந்து கிளம்பினோம் நாம். சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் இதுவரை 2500க்கும் மேற்பட்ட அநாத பிணங்களை அடக்கம் செஞ்சிருக்கிறாரு. அவரோட இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு பல நல்ல உள்ளங்கள் இணைஞ்சு இந்த பணியை மேற்கொள்கிறாங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீதர். நான் சென்னை பாலவாக்கத்திலிருந்து வருகிறேன். 1985ஆம் வருடம் நான் தெய்வத்தின் குரல் என்கின்ற ஒரு புத்தகத்தில் காஞ்சி மகாபெரிவர் என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்கள் எழுதிய ஒரு நூலிலிருந்து படித்த ஒரு விஷயம் என் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தது. அது என்னவென்றால், இந்த மனித உடலில் ஆத்மா என்பது வெளியே சென்றுவிட்டால் இந்த சரீரத்தை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதில் எழுதியிருக்கிறார்கள். அதன் பிறகு இதில் விருப்பமடைந்த ஒரு சில நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த காவல்துறையின் அனுமதி பெற்று நாங்கள் இந்த செயலை செய்ய ஆரம்பித்தோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஐடி துறையிலும் பல்வேறு துறைகளில் வேலை செய்பவர்கள் எல்லோரும் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பணிக்காக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்ததோடு இல்லாமல் எல்லோரும் பொருளுதவி சரீரத்தால் நிறைய வேலை செய்தவங்க இருக்காங்க. ரொம்ப உயர்ந்த ஃபிலாசபி இது. இங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்க எந்த ஊரும் தெரியாது, அவங்க பேர் தெரியாது, அவங்க எதை சார்ந்தவங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு விதியின் அடிப்படையில் யாருமே இல்லாமல் இப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணும்போது ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் இடுகாட்டிற்கே வரக்கூடாது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தக்கூடிய காலத்தில் அதையெல்லாம் தாண்டி இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து இதில் கலந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இது ஒரு நல்ல வரவேற்பு என்றே நாங்கள் எண்ணுகிறோம். பொண்ணுங்க வந்து இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் இன்றைக்கி வரும்போது வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. நம்மளாலையும் செய்ய முடியும் அவங்களுக்காக. இந்த மாதிரி வரும்போது நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு இது சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், எப்படி வாழ்ந்த ஒரு மனிதர்கள் இப்படி ஆகிவிட்டார்களே என்ற ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுகின்றது. இப்படி இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நினைக்கின்றோம். ஆனால் இதை செய்யும் பொழுது ஒரு பெரிய மனநிறைவு ஏற்படுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.
நிறைய பேர் வந்து இடுகாட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப பயம், உங்களுக்கு பின்னாடி ஆவி துரத்தின்னு வரும், இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் நிறைய பேருக்கு உண்டு. அப்படி தான் இருந்திருந்தால் இந்த 32 வருடங்களில் எங்களை எவ்வளவோ பண்ணியிருக்கணும். நாங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பித்ததிலிருந்து இதற்கு உண்டான என்ன செலவு ஆகிறதோ இதையெல்லாம் நாங்களே தான் செய்கிறோம். யாரிடமும் வந்து கேட்டு வாங்கி செய்வதில்லை. இதை வந்து எந்த ஒரு ஜாதி மத குல வழக்கு அடிப்படையிலே இல்லை, மனிதநேய முறையில் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறு தோறும் அனாதை பணங்களை அடக்கம் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு ஸ்ரீதர். இந்த பணியில் பெண்களும் ஈடுபடுறது ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயமா எனக்கு இருக்குது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பணியை நான் செய்கிறேன். அதில் நான் சாதிச்சது அப்படின்னு பார்த்தா பெண்களை ஆர்வமாக இந்த பணிக்கு கொண்டு வந்தது தான் சார். பெருமை பொங்க சொன்னார் ஸ்ரீதர். பெருமிதத்தோடு விடைபெற்றோம் நாம். அன்பை விதைக்கும் மனம் எல்லோருக்கும் நிம்மதியை தருகிறது. என்ன சொல்கிறோம் என்பதை விட என்ன செய்கிறோம் என்பதே நாம் செய்யும் நல்ல செயல்கள் நம்மை என்றும் உயர வைக்கும். எப்பொழுதும் அன்பாய் இருப்போம், கவலைகள் மறந்து. ஏனெனில் அன்பு காலத்தை கடந்தது. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு இப்படிக்கு இவர்கள் நிகழ்ச்சியில்.